ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி, நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலை குடிச்சை வந்து கட்டலாம், அதாவது கொடாப்புன்னு சொல்லுவாங்க, கூண்டு. அதுக்காக கோல் வெட்டுறதுக்காக வந்திருக்குறேங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோழி கொடாப்பு கட்டுறதுக்காக கோழிக்கு ஒரு சாலை போடலாம் அப்படின்னு சொல்லி விரவு வெட்ட வந்திருக்குறேங்க. அதாவது வாட்டமான பொரிச்சங்குச்சி மற்றும் பாலைக்குச்சி இது நம்ம வந்து வச்சு கட்டுறது கரெக்டாக இருக்கும். சந்தியா வரும்போதுங்க அங்கே வெட்டிகிட்ருக்கிறா. சந்தியா வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறா. இது போதும், பாதி சாலை கட்டியாச்சு. மேலே கூரைக்கு மேலே பனமாற்று ஓலையை போட்டு கட்டுறதுக்காக தான் இது வெட்டிகிட்ருக்குறேங்க. இது வந்து புறம்போக்கு நிலம். அங்கே வந்து இதுமாரி வந்து தேவையானதை நம்ம வெட்டிட்டு போவோங்க. எது பாலக்கோலா இல்லை? அது ஆமாம், வா நான் எடுத்துக்கிறேன். பார்த்து வா. கவுரு இருக்குதா? பார்த்து. வெட்டி கலஸ்டாரு தண்ணி குடிக்கிறாரு. வெட்டினா எவ்வளோ கோல் வெட்டலாம். சூப்பராக இருக்குதுல்ல கோல். பையன் எங்கள் சித்தப்பா போயிட்டுருக்கிறாரு. வேலைக்கு டைம் ஆகிடுச்சாட்டுங்குது, ஓடிட்டான். கொடுவால் பத்திரம். இங்கே இந்த பட்டிகிட்டேருந்து இப்போ அந்த தளவு கீழே வரைக்குமே இருக்குது. நம்ம கூண்டு இப்போ வாங்குகிற அளவுக்கு அமௌண்ட் இல்லாதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கள் மற்றும் போய் கோல் வெட்டிட்டு வந்து பாருங்கள். பக்கவா எல்லாம் வரி போட்டாச்சு. இந்தாண்ட வந்து என்னென்னா, இங்கே மட்டும் கீழே மறுபடியும் இதுமாரி ஒரு 2 பலவை போட்டு இரும்பு கம்பி வாங்கிட்டு வந்து கீழே கோழி விழாமல் அந்த கோழி கழிவுகள் மட்டும் கீழே தொட்டியில் விழுவு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. பனை மரத்து ஓலையை வந்து நாங்கள் இப்போ தண்ணியில் போட்டு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இப்படி நினச்சிட்டாங்கன்னா ஓலை உடையாது. நம்ம அதை எடுத்து மேலே வச்சு ஒன்று ஒன்றா கட்டணும். கட்டி முடிச்சுட்டு இது கவர் போட்டு இறுக்கிட்டிங்கன்னா கோழிக்கு வந்து மேலே மழை பெஞ்சால் கீழே தண்ணி விழுகாது, வெயில் அடித்தாலும் உள்ளே படாது, நல்லா நெகலாக இருக்கும். இது வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் இதமாகவும் கன்வே பண்ணுறது தான் இந்த பனைமரத்து ஓலை. பார்த்து பனைமரத்து ஓலையில் என்ன பூச்சி புழு இருக்கும். லாஸ்ட் ஓலை எடுக்கும் போது ஒரு தடி எடுத்து தட்டிட்டு தான் அதை துரத்தி விட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏறி மேலே கட்ட ஆரம்பிக்கலாம். பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ப்ளஸ் சந்தியா அதுக்கு வந்து தண்ணி தெளித்து ஓலையை வந்து கொஞ்சம் நப்பை ஏற்றுறாங்கன்னா அப்போ தான் படக்குன்னு உடையாது ஓலை. இல்லைனா நம்ம அதை வச்சு கட்டும் போது அதை மிதிக்கும் போது உடஞ்சிரும். நப்பேறிச்சுன்னா அப்படியே வதன்னு மடங்கும், உடையாது. இதுக்கு வந்து கட்டுறதுக்கு கவுரு மாரி இதுமாரி சீவிடுவோங்க. இதுமாரி பாருங்கள், ஒரு இதுலேயே ஒரு கவுர் மாரி அந்த மட்டையை வெட்டி எடுத்துகிட்டு இதை சீவிடுவோங்க. அதை வந்து அப்படியே கோலில் வச்சு கட்டுறது தான். ஒன்லி லென்த் வீடியோ. கட்டி